ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் உயிராக நானே உறவாகினேனே நாவல். வாசிப்பது நான் சரண்யா சம்பத். வாங்க கதைக்குள்ள போலாம். அத்தியாயம் 7. மாலை சூரியனின் மஞ்சள் வண்ண ஒளிக்கீற்றினால் மைசூர் நகரம் தங்க நிறத்துடன் ஜொலித்து கொண்டிருக்க, நகரின் புறநகர் பகுதியில் அமைந்திருந்த அந்த பெரிய விருந்தினர் மாளிகையின் முன்பாக அழகாகவும் கலைநயத்துடனும் வளர்க்கப்பட்டிருந்த பல வகையான மலர்களும் கூட இயற்கை அன்னையின் கைப்பாவையாக கதிரவனின் ஒளியினால் பல மடங்கு அதிகமான அழகினை பெற்று அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதைப் போல காற்றில் அசைந்தாடி கொண்டிருக்க, அந்த மலர்களுக்கு நடுவே அவைகளை விட அழகானவளாக விரிந்திருந்த தலைமுடி காற்றில் பறக்க, பல மாத பிரிவிற்கு பிறகு தன் உடன் பிறந்தவனை காணப்போகும் ஆவலுடன் கண்களில் தேடலுடன் வந்த இளம்பிரையை பார்த்த பிரதீப் தன் அருகில் நின்றிருந்த ராகுலிடம் தன் தங்கையை பார்வையாலேயே அறிமுகப்படுத்தியவனாக சிரிப்புடன் தங்கியிடம் நடந்து செல்ல, அவனுடன் இணைந்து நடந்து செல்ல தயங்கியவனாக சற்று பின்தங்கி தன் காரில் சாய்ந்து நின்று விட்டான் ராகுல். வழக்கம் போல அன்று காலை பிரதீப்பை பிக்கப் செய்து கொள்ள வந்த ராகுலிடம் பிரதீப் அன்று தன் தங்கையை பார்க்க செல்ல வேண்டியிருப்பதாக கூறிவிட்டு ஒரு வாடகை காரை ஏற்பாடு செய்ய போவதாக கூறுவதை கேட்ட ராகுல் உரிமையான கண்டிப்புடன் பிரதீப்பை மறுப்பாக முறைத்தான். நம்ம கார் இருக்கும்போது வாடகை காரால் எதுக்கு பிரதீப்? ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சதும் நானே உன்னை மைசூரில் ட்ராப் பண்ணுறேன். ராகுல் பெருந்தன்மையாக கூற, இரவு நேரத்து இருளில் இளம்பிரையின் அழகு ராகுலின் கவனத்தை கவராமல் போய்விடக்கூடும் என்கிற எச்சரிக்கை உணர்வு உள்ளூர தோன்ற அவசரமாக மறுத்து தலையசைத்தான் பிரதீப். அது முடியாது ராகுல். என் சிஸ்டர் படிக்கிற காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டானது. அவங்க நைட் டைமில் நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன் மாட்டாங்க? நீ அவளோட அண்ணன். அண்ணனாக இருந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க ராகுல். அதனால் நான் ஹாஃப் டே லீவ் போட்டுட்டு கிளம்புறேன். நீ ஆஃபீஸ் மேலேயே கண்டினியூ பண்ணு ராகுல். உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? அலுவலகம், வேலை என்பவை எல்லாம் ராகுல் அறவே வெறுத்து ஒதுக்கும் விஷயங்கள் என்பது தெரிந்தே பிரதீப் அப்பாவியாக கூற, அவனது கணிப்பு பொய்யாகி விடாதபடி பிடிவாதமாக பிரதீப்புடனேயே ராகுலும் கிளம்பிவிட்டான். ராகுலை பொறுத்தவரையில் வெட்டியாக அலுவலகத்தில் போர் அடித்து கொண்டிருப்பதை விட மைசூருக்கு ஒரு அவுட்டிங் போனது போல் இருக்கும், பொழுதுபோக்காகவும் இருக்கும் என்கிற எண்ணத்துடனேயே கிளம்பியிருக்க, தன் திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கும்படி மனதிற்குள் அனைத்து தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டபடி நண்பனை அழைத்து கொண்டு வந்திருந்தான் பிரதீப். அண்ணா, எப்படி நான் இருக்கேன்? ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? 1000 குறைகளை கொண்டவனாக இருந்தாலும் தன் உடன் பிறந்தவன் அவன் என்கிற பாசத்துடன் ஓடோடி வந்து பிரதீப்பின் கரங்களை பற்றி கொண்ட இளம்பிரைக்கு பாசத்தினால் கண்கள் பனித்தது. பிறந்தது முதல் ஒன்றாக வளர்ந்திருந்தவன் இப்போது வேலையின் காரணமாக முதல் முறையாக பிரிந்து வந்திருக்க, அந்த பிரிவை இளம்பிரையின் அன்பினை அதிகரிக்க செய்திருந்தது. நல்லா இருக்கேன் இலா? ஊரில் அம்மா, அப்பா, பாட்டி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? வெகு நாள் பிரிவின் காரணமாக பிரதீப்பிற்குள்ளும் தங்கையின் மீது இருந்த அன்பு அதிகரித்திருக்க, என்றுமில்லாத வழக்கமாக தங்கையின் தலையை பாசத்துடன் வருடிவிட்டபடி கேட்ட பிரதீப்பின் குரலும் பாசத்தினால் கரைந்தது. எல்லாருமே நல்லா இருக்காங்கண்ணா. அம்மாவுக்கு எப்போவுமே உன்னை பற்றின நினப்பு தான். அப்புறம் ஆத்மிகாவுக்கும் அப்படித்தான்னா. அவளும் சதா சர்வ காலமும் உன்னை பற்றியே பேசிகிட்ருக்கா. ஓ, அவள் டூருக்கு வரலையா? ஆத்மிகா இளம்பிரையுடன் வரவில்லை என்பதை பைரவியின் மூலமாக முன்கூட்டியே அறிந்து, நல்ல வேலையா அவள் வரலை என்கிற நிம்மதியுடன் இருந்த பிரதீப் ஏதும் அறியாதவன் போல கேட்க, தன் அண்ணனின் மனதிலும் ஆத்மிகாவை பற்றிய எண்ணம் இருக்கிறது என்கிற மகிழ்வுடன் சிரித்தபடியே அண்ணனை பார்த்தாள் இளம்பிரை. இல்லைண்ணா, அவளுக்கும் இங்கே உன்னை பார்க்கணுன்னு ஆசைதான்னா. ஆனால் மாமா தான் பர்மிஷன் தரலை, அதனால தான் அவள் வரலை. அப்படியா? சரி விடு, நீ உன் ஸ்டடீஸை பற்றி சொல்லிடலாம். நல்லா படிக்கிறதானே? அதெல்லாம் நல்லா தான் படிக்கிறேண்ணா. ஆத்மிகா உன்னை ரொம்ப ரொம்ப கேட்டதாக சொல்ல சொன்னான். நான் ஃபோன் பண்ணித்தரேன், அவகிட்ட பேசுகிறியா? நீ பேசுனா அவள் ரொம்ப சந்தோஷப்படுவான்னா, ப்ளீஸ். கண்டிப்பாக பேசுகிறீங்களா? ஆனால் இப்போ வேணாம், நான் என் ரூமுக்கு போனதுக்கப்புறம் கால் பண்ணுறேன், சரியா? நீ இப்போ நம்ம குடும்பத்தை பற்றி பேசிக்கலாம். ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கியேண்ணா. வா, அந்த சேரில் உட்காரு.
இளம்பிறை உரிமையுடன் அண்ணனின் கருத்தினை பற்றி இருந்தபடி நடக்கத் தொடங்க தங்கையின் தோள் தொட்டு அவளை தடுத்து நிறுத்திய பிரதீப் அவளிடம் காரில் சாய்ந்து நின்றிருந்த ராகுலை அறிமுகப்படுத்தும் விதமாக கை நீட்டி காட்டிவிட்டு தங்கையை அழைத்து கொண்டு ராகுலை நோக்கி நடக்கத் தொடங்கினான். ராகுலிற்கு அண்ணன் மீது தங்கை கொண்டிருக்கும் அந்த பாசமும் அன்பும் அந்யோன்யமும் மிக புதிதாக இருந்தது. பெரும்பாலான நேரங்களில் ராகுல் அவளது ஒரே தங்கையான ரக்ஷனாவை நேரில் பார்ப்பதற்கே பல நாட்களாகிவிடும். தந்தைக்கு உதவியாக தொழில்களை நிர்வகித்து கொண்டிருக்கும் ரக்ஷனாவிற்கு தந்தையைப் போலவே பிஸ்னஸ் தான் எல்லாமும் என்றாகிவிட்டதால் அதிகாலையிலேயே எழுந்து தன் வேலைகளை முடித்து கொண்டு ரக்ஷனா அலுவலகம் சென்ற பிறகுதான் ராகுல் உறக்கம் கலைந்து எழவே செய்திருப்பான். அதே போல அலுவலகம் முடிந்து மாலை நேரங்களில் வெகு விரைவிலேயே வீடு திரும்பிவிடும் ரக்ஷனா பகலெல்லாம் உழைத்திருந்த களைப்புடன் உறங்கத் தொடங்கி வெகு நேரமாகிவிட்ட பிறகுதான் நண்பர்களுடன் உல்லாசமாக ஊரை சுற்றிவிட்டு வரும் ராகுலின் கார் அந்த மாளிகையின் போர்ட்டிகோவில் வந்து நிற்கும் என்கிற காரணத்தினாலேயே அவர்களால் ஒருவரையொருவர் சந்தித்து கொள்ள முடியாமல் போய்விடும். என்றாவது அலுவலகத்தின் விடுமுறை தினங்களில் ராகுல் தாமதமாக எழுந்து கீழே வரும்போது ஹாலில் ஓய்வாக அமர்ந்திருக்கும் ரக்ஷனாவை பார்க்க நேர்ந்தால் கூட தாங்கள் இருவரும் பார்த்து பல நாட்களாகிவிட்ட எண்ணம் கூட அவர்களது மனதிற்குள் தோன்றுவது கிடையாது. ஹாய் அண்ணா. மார்னிங். மார்னிங் ரக்ஷ், உன்னை பார்க்குறதே அபூர்வமாயிடுச்சே. ஹட் அபவுட் யுவர் டேஸ்? இஸ் இட் கோயிங் நைஸ்ண்ணா? சாப்பிட்டியா ரக்ஷனா? ஓகேண்ணா, ஒரு வேலை இருக்குது, see you later. அவ்வளவுதான், அவ்வளவே தான். உடன் பிறந்த அண்ணன் தங்கை பல நாட்களாக நேருக்கு நேராக பார்த்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கும் குற்ற உணர்வு கொஞ்சமும் இல்லாதவர்களாக இருவருக்கும் இடையே நடைபெறும் உரையாடல் இது மட்டுமாகத்தான் இருக்கும். பல நேரங்களில் ரக்ஷனா தன்னை விட வயதில் சிறியவள் தானா என்கிற சந்தேகம் கூட ராகுலின் மனதில் தோன்றுவது உண்டு. பணம், தொழில், அந்தஸ்து என்று சதா சர்வ காலமும் முகம் தெரியாத ஏதோ ஒன்றினை துரத்தி பிடித்து கொண்டிருக்கும் இயந்திர மனிதர்களின் நடுவே தானும் ஒரு இயந்திரமாக மாறிவிட்ட தங்கையை எண்ணும் போதெல்லாம் ராகுலின் உள்ளம் அவள் மீது இரக்கம் கொள்ளும். ஆனால் அவனால் தன் தங்கையின் மீது மனதிற்குள்ளேயே இரக்கம் கொள்ள மட்டும்தான் முடியும். ஏனெனில் ரக்ஷனாவை பொறுத்தவரையில் தன் அண்ணன் என்பவன் பொறுப்பில்லாத வெட்டியாக வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கும் மனிதர்களில் ஒருவன். அதனால் அவனால் தன் தங்கைக்கு புத்தி சொல்லவோ அவளை இயல்பாக வாழ சொல்லி அறிவுறுத்தவோ முடியாது. உறவுகளுக்குள் இருக்கும் உன்னதமான அன்பை, பாசத்தை மறக்கடித்து அனைவரையும் தனக்கடமைகளாக்கி கொண்டு விட்ட எந்த பணத்தை, எந்த அந்தஸ்தை, எந்த ஆடம்பரமான வாழ்க்கையை ராகுல் அடியோடு வெறுத்து ஒதுக்கி நின்றிருந்தானோ அவை அனைத்தையும் ராகுலிற்கு நேர்மாறாக விருப்பத்துடன் ஏற்றுக்கொண்டு அந்த அதிகார போதையில் மூழ்கி போனவளாக இருந்தாள் ரக்ஷனா. அதன் காரணமாக தன் இயல்பான குணம் மாறி போனவளாக, சிரிப்பை கூட மறந்தவளாக மாறிவிட்டிருந்த தங்கையை பற்றி எண்ணும் போதெல்லாம் ராகுலின் மனதிற்குள் ஒருவித ஏக்கம் தோன்றும். தந்தையும் தங்கையும் பணத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருக்க, அன்னையோ லேடிஸ் கிளப், சோசியல் சர்வீஸ் என்று நவநாகரிக வாழ்க்கை முறைக்கு பழகி போனவளாக ஒதுங்கி இருக்க, அந்த குடும்பத்தில் மட்டுமல்லாது இந்த உலகத்திலும் தான் தனிப்பட்டு போனவனாக இந்த ராகுலிற்கு இயல்பான அன்புடன் உரையாடி கொண்டிருந்த அண்ணன் தங்கையை பார்த்து கொண்டிருப்பதே மனதிற்கு நிறைவாக இருந்தது. ஹே ராகுல், இவ தான் இளம்பெற இல்லா. இவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ராகுல். உன்னை பார்க்கறதுக்காக என்னை பெங்களூர்லேருந்து இவன் தான் இங்கே கடத்திக்கிட்டு வந்தான். பிரதீப் விளையாட்டாக கூறி சிரிக்க, நண்பனை சலுகையாக லேசாக அடித்துவிட்டு மரியாதையுடன் உபசரிப்பாக இளம்பிறையை பார்த்த ராகுலின் விழிகளில் ரசனை தோன்றியது. அதுவரையிலும் இளம்பிறையை சற்று தொலைவில், அதிலும் பிரதீப் அவளுடைய உருவத்தை பாதி மறைத்தபடி நின்றிருந்த தோற்றத்தில் பார்த்த ராகுலிற்கு மிக அருகில் மாலை சூரியனின் மாய கதிர்வீச்சினால் இயல்பான சந்தன நிற தேகம் தங்கமாக ஜொலித்து கொண்டிருக்க, கவிதை பேசும் பூ போன்ற மலர்ந்த கண்களுடன், கிராமத்து பெண்களுக்கே உரிய நாணத்தினால் சிவந்த கன்னங்களுடன், துடிக்கும் இதழ்களை லேசாக பற்களினால் கடித்து அடக்க முயன்றபடி, இடை தாண்டி நீண்ட தோகை போல படர்ந்திருக்கும் நீண்ட கூந்தல் காற்றில் பறந்து கொண்டிருப்பதை அப்போதுதான் உணர்ந்தவளாக வேகமாக கரம் உயர்த்தி தன் கையில் இருந்த சிறிய கிளிப்பினால் முடிக்கற்றைகளை அடக்கியபடி ராகுலை பார்த்த இளம்பிறையின் இயற்கை அழகும் கள்ளம் கபடமற்ற சிரிப்பும் அவனை கண்டதினால் தோன்றிய
பெண்மையின் படபடப்பும் ராகுலின் மனதினை ஒரே நொடியில் கொள்ளை கொண்டு விட்டது. பிரதீப் எதிர்பார்த்தபடி எதிரெதிர் துருவங்கள் மிக அதிகமான ஈர்ப்பு சக்தியுடன் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டு விட, ராகுலின் ஆசை பார்வையும் ஆண்மையின் கம்பீரமும் இளம்பிறையின் மனதிற்குள்ளும் ஆழமாக பதிந்துவிட்டது. இவள்தான் எத்தனை அழகாக இருக்கிறாள்! இயற்கை அழகுடன் எந்தவித ஒப்பனையும் இல்லாமலேயே பேரெழிலுடன் மின்னும் தோற்றமும் பெண்மையின் மென்மையை உணர்த்தும் நாண படபடப்புமாக நின்றிருந்தவளை பார்த்த ராகுலின் மனதிற்குள் அவளை அப்போதே தன்னுடையவளாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது போல் அவள் எழுந்தது. என்ன பிரதீப், ஓ சிஸ்டர் என்கிட்டலாம் பேச மாட்டாங்களா என்ன? விளையாட்டாக கேட்பதைப் போல கேட்டாலும் ராகுலின் வார்த்தைகளில் ஆசையின் ஏக்கம் மறைந்து இருந்தது. அப்படியெல்லாம் இல்லை ராகுல், புதுசாக உன்னை பார்க்குறதுனால பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குறா. என்ன புதுசாக பார்க்குறவனை பார்க்காம பழைய ஆள் மாதிரி பழக வேண்டியது தானே? அப்போது உனக்கு இந்த தயக்கம் இருக்காது இல்லையா இளம்பெற? இம்முறை ராகுல் பிரதீப்பை விடுத்து நேரடியாக இளம்பிறையை பார்த்து கேட்க, அவனது கேள்விக்கான பதிலை கூற நான் விரும்பாதவளாக திகைப்புடன் அண்ணனை பார்த்தாள் இளம்பிறை. உன்கிட்ட கேள்வி கேட்டது நான். உன் அண்ணனை எதுக்காக பார்க்குற இளம்பெற? எதுவாக இருந்தாலும் என்கிட்டயே சொல்லு. ராகுல் குறும்பாக சிரித்தபடியே முன்புறமாக கைகளை கட்டிக்கொண்டு இளம்பிறையை நேராக பார்க்க, அவனது பார்வையை தாங்கிக் கொள்ள முடியாதவளாக தலை குனிந்து கொண்டாள் இளம்பிறை. பிரதீப் தங்கையை புரிந்து கொண்ட சிரிப்புடன் ராகுலை பார்க்க, அவனை பார்த்து உரக்க வாய்விட்டு சிரித்தபடியே தன் உயரத்தை குறைத்து கொண்டு குனிந்து இளம்பிறையின் முகம் பார்க்க முயன்றான் ராகுல். பிரதீப் தன்னுடைய எண்ணம் ஈடேறிவிட்டதை எண்ணிய மகிழ்வுடன் இருவரையும் பார்த்து கொண்டிருக்க, சரியாக அதே நேரத்தில் மாலை மயங்கி இருள் சூழத் தொடங்கிவிட்டபடியால் மாணவிகளின் பாதுகாப்பு கருதி அவர்களை பார்வையிடுவதற்காக உடன் பணிபுரியும் பெண் பேராசிரியரை அழைத்து கொண்டு மாணவியர் தங்கியிருக்கும் பகுதிக்கு வந்து கொண்டிருந்த மித்ரனின் பார்வை சற்று தொலைவில் நின்றிருந்த இளம்பிறையையும் மற்ற இருவரையும் பார்த்து கேள்வியாக சுருங்கியது. உடன் பிறந்த அண்ணன் பார்த்து ரசித்து கொண்டிருக்க, தலை குனிந்து நின்றிருந்த இளம்பிறையை அந்நியன் ஒருவன் குனிந்து பார்த்து பரிகசித்து கொண்டிருப்பதை கண்ட மித்ரனின் கோபம் தலை தூக்க, அவனது கால்கள் தானாக இளம்பிறை இருந்த இடம் நோக்கி விரையத் தொடங்கியது. இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இளம்பர? இவர் யாரு? கோபமும் கம்பீரமுமாக கேட்ட அதட்டலான குரலால் தூக்கி வாரி போட்டவளாக இளம்பிறை பயத்துடன் திரும்பி பார்க்க, பூஜை வேளையில் கரடியாக அங்கு வந்து நின்ற மித்ரனை மனதுக்குள் திட்டியபடியே அதனை வெளிக்காட்டாதவனாக சிரிப்புடன் அவனை பார்த்தான் பிரதீப். ஹாய் பிரதர், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? நீங்களும் வந்திருக்கிறதா இளம்பர சொல்லலையே. பிரதீப் வரவழைத்து கொண்ட நட்புடன் கூறியபடியே கை நீட்ட, அதை கவனிக்காத பாவனையுடன் தன் கரங்களை முன்புறமாக கட்டிக்கொண்ட மித்ரனின் பார்வை கேள்வியாக ராகுலின் மீது நிலைத்தது. இவர் என் ஃப்ரெண்ட் ராகுல். ராகுல் இவர். அறிமுகமெல்லாம் இருக்கட்டும் பிரதீப், இப்படி இருட்டுற நேரத்தில் யாரோட அனுமதியும் இல்லாமல் இப்படி அடுத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறது தப்பு இல்லையா? ஹேய், இவர் ஒன்றும் அடுத்தவங்க இல்லை மித்ரா, என்னோடய ஃப்ரெண்ட். அது உன்னோட பிரச்சனை பிரதீப். இளம்பர இப்போ என்னோட பாதுகாப்பில் இங்கே வந்திருக்கா. இவளை பார்த்து பேசுகிறதுக்கு உனக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குது. அதுவும் நான் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நீ இங்கே வந்து அவகிட்ட பேச முடியும். புரிஞ்சுதா? நான் இளம்பிறையோட அண்ணன், எனக்கு அவகிட்ட இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு மித்ரா? இந்த அண்ணன் தங்கச்சி உறவலை வீட்டோட வச்சுக்கோ பிரதீப். இப்போ இங்கே இளம்பரை என்னோட ஸ்டூடெண்ட். அவள் யாருக்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுங்கிறத நான் தான் முடிவெடுக்கணும். இளம்பர, ரூமுக்கு போ. மித்ரன் கட்டளையாக கூற, அவனது வார்த்தைகளை மறுக்க முடியாதவளாக மௌனமாக திரும்பி நடக்க தொடங்கிய இளம்பிறை ஒரு நொடி தயக்கத்துடன் நின்று திரும்பி பார்க்க, அவளது பார்வை தன் மீது பதிந்த சிலிர்ப்புடன் அவளுக்கும் தனக்கும் இடையே வந்துவிட்ட மித்ரனை பார்த்த ராகுலின் முகத்தில் கோபம் படர்ந்தது. ஹலோ சார், எங்கே வந்து யாருக்கிட்ட உங்கள் வீரத்தை காட்டிக்கிட்டு இருக்கீங்க? நான் யாருன்னு தெரியுமா? நான் ஒரு விரலை அசைச்சா கூட இங்கே ஒரு பூகம்பமே வெடிக்கும். அசைச்சதாக பாருங்களேன் சார். உங்களை யார் வேணான்னு சொன்னது? ஆனால் இன்னொன்னையும் நினப்பில் வச்சுக்கோங்க சார், எனக்கும் விரலை அசைக்க தெரியும். நான் விரலை அசைச்சா பூகம்பத்தோடு சேர்த்து சுனாமியும் வரும். புரிஞ்சுதா? ஊருக்கு புதுசுன்னு மிரட்டி பார்க்குறீங்களா? இந்த ஊர் ஒன்றும் உங்கள் பாட்டை விட்டு சொத்து கிடையாது, எல்லாருக்கும் பொதுவானது தான். இங்கே எனக்கு தெரிஞ்சவங்களும் இருக்காங்க சார். அதனால் பிரச்சனை பண்ணாமல் கிளம்பி வீடு போய் சேர்ற வழியை பாருங்கள்.
மித்ரன் பேச பேச தொடக்கத்தில் அவன் மீது கோபம் கொண்டிருந்த ராகுலின் கோபம் தணிந்து மித்ரனின் துணிவை பார்த்து பாராட்டுதல் மனதிற்குள் தோன்றிவிட அவன் மித்ரனை பார்த்து நட்புடன் கரம் நீட்டி புன்னகைத்தான். ஐம் ராகுல் அண்ட் நைஸ் டு மீட் யூ சார். ஐ எம் மித்ரன். நானும் இளம்பரிக்கு அண்ணன் தான், ஆனால் அவளோட நலத்தை விரும்புகிற அண்ணன். அது உங்களோட பேச்சிலேயே தெரியுது மித்ரன். கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம மறுபடியும் சந்திப்போம். ஆனால் இப்படி சண்டைக்காரங்களாம் இல்லாமல் சந்திக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. ராகுலின் சிரிப்பும் கண்ணியமான நடத்தையும் நேருக்கு நேராக கண்களை பார்த்து பேசும் நேர்மையான குணமும் மித்ரனின் மனதிற்குள் அவன் மீது நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்த அவன் புன்னகையுடன் ராகுலின் கரத்தினை நட்புடன் பற்றி கொண்டான். கண்டிப்பாக மறுபடியும் உங்கள் விருப்பம் போல சந்திப்போம் ராகுல். ஆனால் அந்த சந்திப்பு இப்படி நடு ரோட்டில் நடக்காமல் நல்லபடியாக வீட்டில் நடக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஷியோர் ஷியோர். ராகுலின் மன விருப்பத்தை புரிந்து கொண்டவனாக, அதே நேரத்தில் இளம்பிறைக்கான மரியாதையையும் விட்டு கொடுக்க விருப்பமில்லாதவனாக, உரிமையுடன் அவளை அவளுக்கான அங்கீகாரத்துடன் சந்திக்க விண்ணப்பித்த மித்ரனின் வார்த்தைகளை மனதார ஏற்றுக்கொண்டவனாக, நட்புடன் மித்ரனை கட்டியணைத்துவிட்டு விலகிய ராகுல் புன்னகையுடன் தன் காரில் ஏறி அமர்ந்து கொள்ள மித்ரனை பொறாமையுடன் பார்த்தபடி தானும் காரில் ஏறி அமர்ந்தான் பிரதீப்.